வருகிறார் காணப்பிரியர். அவருடைய வருகை எதிர்பார்ப்போமாக. தாயாகி அன்பு பால் ஊட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய். குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய். ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். ஞான குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய். திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். திருமேனி என்று என் உள்ளம் நிறைந்தாய். தாயே நாளும் நல்லவனாக தாயே நாளும் நல்லவனாக ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய். ஓயாமல் ஒளியாமல் உன்னருள் தந்தாய். நீ அல்லால் தெய்வமில்லை எமது நெஞ்சே நீ வாழுமில்லை முருகா. நீ அல்லால் தெய்வமில்லை நீ எல்லா தெய்வம் இல்லை. முருகா, குன்றெல்லாம் கூடியிருக்கும் குமரா, நாரதனின் பணிவான வணக்கங்கள் ஐயனே. வருக வருக நாரதரே, கலைவாணியின் மைந்தனே வருக வருக, பிரம்மபுத்திரரே வருக வருக, கழகத்தின் பெயரால் உலகத்தினுடைய நலனை காக்கக்கூடிய உத்தமரே வருக வருக, பொதுநல தொண்டரே வருக வருக. தாங்களுடைய வரவு நல் வரவாக அமைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே காலதாமதத்தோடு வந்திருந்தாலும் கூட எம்மை காண காலதாமத்தோடு வந்திருந்தாலும் கூட தாங்களுக்கு இந்த இடத்துல சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இனிதான சுரங்கான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இனிதான சுரங்கான இசை மேதையே இனிதான சுரம் யாட இசை மேதையே இனிதான சுரங்கான இசை மேதையே எனதாவில் உயர்வான தவயோகியே எனதாவில் உயர்வான தவயோகி எனதாவில் உயர்வான தவயோகியே இனிதான சுரங்கான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே நாரதரே
வருக நாரதரே. முருகா தாங்களுடைய மதிமுகத்தை நோக்குகின்ற பொழுது என்றுமில்லாத இன்று பூரிப்பு மகிழ்ச்சி ஆமா முருகா தென்படுகிறது. இருந்தாலும் காலதாமதத்தோடு வந்திருந்தாலும் கூட, ஏன்னா வருகின்ற மார்க்கத்தில் ஏதாவது கொண்டு வந்திருந்தால் அதை என்னுடைய கரத்திலே தாருங்கள், அல்லது கண்டு வந்திருந்தால் அச்செய்தியை தாங்கள் திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும், நான் செவியார கேட்க வேண்டும். கூறுங்கள் பார்க்கலாம். முருகா குறிஞ்சி நிலம் நாடி தங்கள் தரிசனம் பெற்று செல்லும் வருகின்ற சமயம் திணைப்புணத்திலே அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். என்ன முருகா? ஆமா முருகா. நாரதரே, கனி என்று சொன்னவுடன் எனக்கு கவலை உண்டாகிறது. ஏன்? தாங்கள் ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து அதனால் எனக்கு போட்டியை உருவாக்கி, அதனால் மிஞ்சியது கோபன துணி. அப்ப ஏற விட்டு பாத்திய, அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்த கனியினால ஏற விட்டு பாத்திய, இப்ப கனியை கண்டு வந்து மறுபடியும் ஏற விட்டு பாக்குறீங்க. அப்படி இல்ல முருகா. ஏமாப்பிள்ள நீ ஏற விட்டு பாக்குறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியா? அப்படியெல்லாம் இல்ல மச்சான். ஏற்கனவே கொண்டு வந்த கனின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஏற்கனவே கொண்டு வந்த கனினால பழனி என்ற படைவீடு கிடைச்சதா உங்களுக்கு. அந்த கனினால கழகம் வந்து அன்று கொண்டு வந்த கனியினால படைவீடு பழனி என்ற படைவீடு கிடைத்தது. இன்று கண்டு வந்த கனியினால படைவீடு கிடைக்குமா? இன்னொரு படைவீடு கிடைக்க உள்ளது முருகா. அது பெரிய வீடு, இது சின்ன வீடா? அப்படியெல்லாம் என்னங்க, ஆதியில் கொடுத்த வாக்குதான். இருந்தாலும் அப்படியா? இருந்தாலும் கூட கனியினுடைய சிறப்பு கூறுகள் பார்க்கலாம். கூறுகிறேன் முருகா. மங்கனிக்கும் தேன்கதலி வன்கனிக்கும் மேலினைக்கும் ஒரு பொங்கனியை கண்டு மனம் பூரித்தேனா நான் கணிந்தேன் அக்கனியை நான் கணிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாவல் கொய்தணித்து கொள்வீர் முருகா. முருகா மா பலா வாழை என்ற முக்கணிக்கும் மேலான கனி. அப்படியா? ஆமா முருகா. பெருமையான கனியா? பெருமையான கனி. ஆமா முருகா. கனிக்கு சிலாக்கியம் உண்டா? இருக்கு முருகா, கேளுங்க. சிலாக்கியம் என்ன முனியே? நோக்கும் பொழுதை புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதை புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே கனியே கனியே. அதை நோக்குகின்ற பொழுது மெய்வாய் செவி கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுவை தரக்கூடிய கனியா? வித்தியாசமான கனி, வினோதமான கனியாக அல்லவா இருக்கிறது. உங்கள் முன்பு முருகனாக எடுத்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணார்
நமது அம்மன் குறிச்சி சேர்ந்த அன்பொன்னா ராஜ்குமார் அவர்களுக்கு நாம் கிராந்தி சார்பாக பொன்னாடியை போற்றி கௌரவப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்து அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாரதராக நடித்த அன்பு தம்பி செந்தில் குமரன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை படுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தம்பி சந்தோஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை படுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உள்ள சந்தோஷம் இந்த உள்ள உள்ள வாங்க அவர் தான் இவர் பூச்சாண்டிலாம் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் 6 பணி வாசி கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை நமது வைரூர் சேர்ந்த பிஎஸ்சி ராமமூர்த்தி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை படுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் மிருதங்க வாசி கொண்டிருக்கும் அருமை மைத்துனர் நமது மதுரையை சேர்ந்த டிஎஸ் சிவா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை படுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நம்பர் 1 பூதிக்காலியா ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அருமை மாப்பிள்ளை நமது மணப்புரை சேர்ந்த 18, 19, 20 அவர்களுக்கு ஆமாம் பொன்னாடை படுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்தபடி இங்கே தாளம் வாசி கொண்டு அருமை சித்தப்பா போஸ் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை படுத்து கௌரவப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் டான்ஸ் ஆக தோன்றி நடித்த அருமை சகோதரி செல்வி ஸ்ரீ அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் வள்ளியாக உங்க தோன்றி நடித்த அருமை சகோதரி நம்ம தூரங்குறிச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சிறந்த முறையில் ஒளிய நூலை அமைச்சர் கொண்டிருக்கும் ஒளிபெயர்த்த லட்சுமி தமிழர்களை எனக்கு சார்பாக இவரகமேடையிலே நகைச்சுவையாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை சிறுமலையிலே தேன்மலை எல்லா மலையிலும் மலை பூண்டு வித்து கொண்டிருக்கும் மலை பூண்டு அன்பு மாப்பிள்ளை பொன்னுவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி தொங்க விடப்படுகிறது. பலே பலே இங்கே யூடியூப் எடுத்துக் கொடுக்கும் எஸ்கேஎஸ் பாலகுறிச்சி யூடியூப் சேனல் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக எஸ்கேசி பொன்னாடை வலைதளம் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த எங்களை எல்லாம் பத்திரமாக கொண்டு சேர்த்து மறுபடியும் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணு இருக்குல்லடா அங்க பாடுறா மடிச்சிட்டாரா படுங்க மாப்பிள்ள பேர்பட்ட கனி என மலைப்பூண்டு வியாபாரம் மாப்பிள்ள அப்பேற்பட்ட கனியை பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி திடாதோ சொல்லி பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி திடாதோ சொல்லி பட்சிகள் கண்டால் பச்சிகள் கண்டால் பரந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வி பச்சிகள் கண்டால் பரந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வீர் பச்சமுடனே செல்வீர் பச்சமுடனே செல்வீர். பட்சிகள் கண்டால் பறந்தோடும். காரணம் என்ன? இரு கிளைகளுக்கு இடையில் இருக்கிறதா, இலை மறைவில் இருக்கிறதா? எட்டாவது கொம்பினில் இருக்கும் கனியை எட்டாவது கொம்பினில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் முடியே எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டுபடி இருக்கிறேன் எட்டு படிக்குது
கும்புன்றதை பற்றி ஏறி பறித்திடலாம் ஏறி பறித்திடலாம். மாப்பிள தாங்கள் பார்த்து வந்தது கனி அல்ல கண்ணி என்பதனை புரிந்து கொண்டேன். ஆமா. காரணம் அறிந்தும் அறியாதவனை போல, தெரிந்தும் தெரியாதவனை போல, புரிந்தும் புரியாதவனை போல தாங்களிடத்தில் சற்று விளையாடினீர். காரணம் என்னவென்றால், துறவு பூண்ட தாங்கள் துகில் இடையாளை பற்றி அலங்கார வர்ணனை செய்கின்ற பொழுது ஆனந்தமடைந்தேன். சாமியார் ஊரா மனசுக்குள்ள இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன ஒரு பொம்பளை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாத்தியாலா? கேட்டா சாமியார் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலினுக்கும் பூங்கனி அப்படின்னு சொன்ன உடனே பூவுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையா? அப்பவே தாங்கள் பார்த்து வந்தது வள்ளியை சின்ன வளர்த்தேன். பார்த்தீர்களா? இல்ல மச்சான். பேசினீர்களா? பார்த்தேன். எமைப்படுத்தி எடுத்து கூறினீர்களா? சொன்னேன் மச்சான், ரொம்ப சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஆனா ரொம்ப கோபமா இருக்காங்க உங்க மேல. என் மேலையா? ஆமா. இருக்கத்தானே செய்யும். இப்ப கணவன் மனைவினா இருக்கத்தானே தெரியும். உண்மைதான். காதலன் காதலன் இருக்கத்தானே செய்யும். இப்போ உள்ள ஏன் கொண்டாட்டி என்னைய கோச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா? அப்படி உங்களை என்னமோ கேட்டாலே அது இப்ப தேவை மச்சான். இல்ல ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சேன்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுதே நல்லா கேட்டாங்களே நாக்கப்படுகிற மாதிரி. அதை என்னையா சிரிக்கிற? ஏதோ என்ன கூட்டி குறைச்சி ஏதோ சொன்னால அதே அந்தாலே சொல்லிட்டே, அப்புறம் நான் வேற சொல்லணுமா? இப்போ நீங்க எப்போ குறைச்சி கொடுத்தீங்க? குடி தானே கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே கூட்டி கூட்டி சிறந்த கைங்க மச்சான். அது நம்ம யாருக்குமே குறைச்சி கொடுத்து பழக்கமே இல்லை. எல்லாருக்குமே கூட்டி தான். அறிவை கூட்டி, பணம் இல்லாதவருக்கு பகலை கூட்டி, பொருள் இல்லாதவருக்கு பொருளை கூட்டி, புகழ் இல்லாதவர்களுக்கு புகழை கூட்டி, எல்லாமே கொடுத்து கொடுத்து கை தேஞ்சே போயிடுச்சு மச்சான். எத்தனை பேருக்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இல்ல கொடுத்து கொடுத்து தெரிஞ்சிச்சா நீங்களா பரட்டை அடியா அடிச்சுக்கிட்டு இருந்து தெரிஞ்சிச்சான்னு கேட்குறேன், வேற ஒன்றும். அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. நம்ம எல்லாருமே கொடுத்துதான் பழக, நம்ம யார்கிட்டயும் வாங்கி பழக இல்லை. ஆமா. குடி தானே கொடுக்குறிய? ஆமா. பரவாயில்ல மாப்பிள்ள. என்னை பற்றி எடுத்து சொன்ன உடனே அப்படி கேட்டாளா? ஆமா. சரி, வேற என்ன சொன்னா? வேற ஒன்றும் சொல்லலாம் மச்சான். மறுத்தாளா? மறுத்தாங்க. நான் இப்போ போய் நேரா என் மச்சான்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, என்ன பண்றான்னு நீங்க கருமாரி மகன் உருமாறி சென்றாதான் தெரியும். அப்படியா? ஆமா மச்சான். எப்படி உருமாறணும்? புரியல. எப்படி உருமாறணும்? வேடனாக இருந்தாலும் வேடனாக உருமாறி. வேடுவ பெண் இல்லையா? அவ வேடுவர் குலப்படி நீங்க எப்படியே ராஜ அலங்காரத்தோட போனா அவங்களுக்கு எப்படி அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதனால கருமாரி மகன் உருமாறி செல்ல வேண்டும். அப்படியா? ஆமா. திருமணத்துக்கு வருவீங்களா? வருவேன் மச்சான். நான் இல்லாமையா? அதான் பார்த்தேன். நான் உங்க கல்யாணத்துக்கு இல்லாமையா? அதெல்லாம் சரித்தேன். திருமணத்துக்கு வரும்போது என்ன மாம மச்சினா இல்லையா, என்ன சீர் கொண்டு வருவீங்க? பாமாலைகள் பாடி கையில் 2 பூமாலைகளோடு வருவேன் மச்சான். இது ரொம்ப செலவாகுமோ? ஏன் மச்சான்? பல கோடி செலவு வரும்னு நினைக்கிறேன் 2 மாலையை வாங்கிட்டு வர்றதுக்கு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் கூட பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும் தாங்களுக்கு புகழ் மாலை சுட்டி வரவேற்கின்றேன். சென்று வரட்டுமா? சரி மச்சான்.